வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் பன்னீரில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பன்னீர் உடையாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணணும். அப்போ தான் மசாலா பன்னீரில் நல்லா இறங்கும். உங்கள் கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம பன்னீரை மேரினேட் பண்ண விட்டுடலாம். பன்னீர் சூப்பராக மேரினேட் ஆகிருக்கு பாருங்கள். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு ஸ்பேட்டுலாவால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா பட்டர் ஈஸியாக மெல்ட் ஆகிடும். இப்போது பட்டர் மெல்ட் ஆயாச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஸ்லிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா பன்னீர் பேர்ன் ஆகிடும். பன்னீர் ஈவனாக எல்லா சைடிலும் குக்கார மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், பன்னீர் ஈவனாக குக் ஆயாச்சு. இது தனியாக மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே இதில் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நான் 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் 1 இன்ச்சு பட்டை சேர்த்துருக்கேன். இப்போ 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை சாட்டே பண்ணி எடுத்துடலாம். சாட்டே பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப்பு டொமேட்டோ பியூரி. நான் 3 பெரிய தக்காளியை பியூரி பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம டொமேட்டோ நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்கு லிடை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ண விட்டுடலாம். நம்மளோட சேனலில் நிறைய கிரேவி ரெசிபீஸ் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், டொமேட்டோ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். நம்ம பன்னீர் கோட் பண்ணும்போது ஏற்கனவே சில்லி பவுடர் போட்டிருக்கோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுருங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பவுடரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கிரேவியை பாயில் பண்ண விட்டுருங்க. இப்போ கிரேவி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துடலாம். இப்போது பன்னீர் மசாலாவோட நல்லா கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம லிடை க்ளோஸ் பண்ணி நம்ம கிரேவியை குக் பண்ண விட்டுடலாம். அப்போ தான் பன்னீர் அந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பன்னீரும் மசாலாவும் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு கேஷ்யூ பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 10 முந்திரியை நான் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். இது சேர்க்கறதுனால உங்கள் கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச்னஸும் கிடைக்கும், ஒரு திக்னஸும் கிடைக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரம் பிரியா.